பொம்பளைங்களை எப்படி டீல் பண்றதுன்னு உனக்கு தெரியலடா. நீ அம்மாவை எப்படி டீல் பண்ற? நான் பொம்பளைங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன், பேய்களை பத்தி பேசல. அவர் இப்படி எல்லாம் திருட மாட்டாரு. நீ அவனுக்கு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் கொடுக்கறியா? போலீஸே அவனை கையும் களவுமா புடிச்சிருக்குது. இனிமே அவனை தூக்குல போட்டா கூட நீ கவலைப்படக்கூடாது. இந்நேரம் என் பொண்ணா இருந்தா அவ காலையே வெட்டி போட்டிருப்பேன். ஏண்டி இதெல்லாம் ஒரு பொழப்பாடி? போதும்டா, ஆபீஸை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுது. வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும், அப்பதான் ஆபீஸும் நல்லா இருக்கும். என்னப்பா சொல்றேன், புரியவே இல்ல. ஏய், செல்வி இப்ப வேற ஒரு வீட்டுல இருக்கா, நீயும் கையை கட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு சும்மா தானே இருக்க? அப்பா, நான் செல்வியை போய் நிறைய தடவை கூப்பிட்டேன்பா, வரமாட்டேன்னு சொல்றா. ஏய், பொம்பளைங்களை எப்படி டீல் பண்றதுன்னு உனக்கு தெரியலடா. நீ அம்மாவை எப்படி டீல் பண்ற? நான் பொம்பளைங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன், பேய்களை பத்தி பேசல. அம்மா வரட்டும், வந்தோன்னு சொல்றேன். சொல்ல, எனக்கு என்ன பயமா? டேய், ஏன் பேச்ச மாத்துற? செல்வியோட குழந்தை காணாம போச்சு, இப்ப பழி பார்வதி மேல இருக்கா இல்லையா? எனக்கும் அம்மா மேலதான்ப்பா சந்தேகமா இருக்கு. என்ன என் பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு? பார்வதி இப்ப செல்வியோட குழந்தை காணாம போச்சு இல்ல, அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கு என்ன இப்போ? போலீஸ்காரவங்க சந்தேகம் யார் மேலன்னு கேட்டா செல்வி என்ன சொல்லுவா? பார்வதின்னு ஒன்னதானே சொல்லுவா. எனக்கு இப்ப உம்மா மேல சந்தேகமா இருக்கு. ஐயோ, நான் குழந்தையெல்லாம் கடத்தல, நீ என்ன? நீ எனக்கு எதிரா செல்விய நீர் தான் தூண்டி விடுறீர்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இருக்கட்டும், அந்த ராட்சசிய பேசிக்கிறேன். அம்மா, போட்ட சண்டையெல்லாம் போதுமா? பழசெல்லாம் மறந்துட்டு சமாதானமா போயிடலாம். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, நீங்க எதிரிங்க ஆயிட்டீங்க, ஜென்ம விரோதிகள் ஒண்ணு இல்லையே. வாய மூடு. செல்விய இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த 7 ஜென்மத்துக்கும் நான் மன்னிக்க மாட்டேன். அம்மா, ஏண்டா, எவனாவது உன்னை காரி துப்புனா நீ மறந்துடுவியா? செருப்பால் அடிச்சா நீ மறந்துடுவியா? உன் தாய பழிச்சவள நீ மறந்துடுவியா? மன்னிச்சிடுவியாடா? சொல்லு. அம்மா. ஆமாடா, செல்வி அப்படித்தான் நடந்துட்டா. அன்னைக்கு நான் ஸ்னேகா வீட்டுக்கு போயிருந்த போது என்னை எப்படி அவமானப்படுத்தினா தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்வதி பார்வதின்னு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா. அவ பார்வதி பார்வதின்னு ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும் என் உடம்புல இருக்கிற அத்தனை நாடி நரம்பும் உன்னை நார்ந்து விழுந்துட்டா. அவ உன்னை பேர் சொல்லியா கூப்பிட்டா? ஆமாடா, நான் பட்ட அவமானம் என் எதிரிக்கும் வரக்கூடாது. அன்னையில இருந்து எனக்கு சோறு தண்ணியே இறங்கல. நீ பதில் பேசாம வந்திருப்பியாமா? நீதான் நிக்க வச்சே ஆள வார்த்தையால வெற்றவளாச்சே. உனக்கு இருக்கிறது நாக்கு இல்லமா, அருவா. அவளை தூண்டி விட்டுற விதமா நீ ஏதாவது பேசிருப்ப. பாத்தீங்களா பாத்தீங்களா அவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? பெத்தவளை விட்டுட்டு கட்டணவளுக்கு வரிஞ்சு கட்டுறான். அப்படின்னா இவனுக்கு என் மேல பாசம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஏய், என்னதான் இருந்தாலும் ஒரு மாமியார மருமக பேர் சொல்லி கூப்பிடுறது தப்புடா. முதல்ல தாய், அப்புறம் தான் பொட்டாட்டி. ஓஹோ, அதனாலதான் அம்மாவை நீங்க பேயின்னு சொல்லி சமயம் பார்த்து போட்டு கொடுத்துட்ட பத்தியா? ஏய்யா, நான் பேயா? நீ சொன்னீரா? இல்லையே, இல்ல பார்வதி, நான் சொல்லவே இல்லை. நீ சொல்லிருப்பியா? சொல்லி இருப்பீர். இந்த குடும்பம் இப்படி கண்ணா பின்னான்னு செதறி கிடக்கிறதுக்கு மூல காரணமே நீர் தான். என்னைக்கு நீரு ஊர்ல மளிகை கடை வச்சிரோ அன்னைக்கே புடிச்சிருச்சு சனி. கடையில கணக்கு வைக்கிறேன்னு சொல்லி கண்ட பொம்பளைங்க மேல உம்ம கண்ணை வச்சிரு. பார்வதி, அதுவா முக்கியம்? பழசெல்லாம் கிளறாத, புள்ள இருக்கான்ல. அப்புறம் அந்த வைதிகி மேல கைய வச்சிரு. கட்டுன பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண நீர் பேச வந்துட்டீங்களா? கதையை ஆரம்பிச்சுட்டா இனிமே இங்க நின்னா நமக்கு ஆபத்து தான். நில்லுமையா, உம்மை விட மாட்டேன். பதில் சொல்ல. எங்க ஓடுறீங்க? நில்லு. ஒற்றுமையா இருக்க வேண்டிய இந்த வயசுல இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற என் மனச என் செல்வி புரிஞ்சுக்க மாட்டேன்றாளே. தூங்குட ஜீவா, தூங்கு தூங்கு. ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர போனோம், உங்க அப்பாவையும் காணோம். ஒரு பக்கம் உங்க அப்பா டென்ஷன் படுத்துறாருன்னா, இன்னொரு பக்கம் நீ தூங்காம ஏன்டா என்ன படுத்துற? தூங்குடா தூங்கு. லட்சுமி, லட்சுமி. இதோ வரேங்கய்யா. முதல்ல குழந்தைய வாங்க, உள்ள தூக்கிட்டு போ. என்னம்மா, மகேஷ் இன்னைக்கு கோர்ட்ல ஆஜராகணும். அந்த பயலுக்கு என்ன ஆச்சு, எங்க போனானே தெரியல. என்ன பண்ண போற?
என்ன பண்ண போறோம்? தெரியல. நான் ஏதாவது சொன்னேன்னா இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்ல, துணக்கிறான், என் புருஷனை திட்டுறான்னு கோவப்படுற. என்னால சொல்லாமலும் இருக்க முடியல. அந்த ஓடுகாலி பாயல நம்பி எதையும் செய்யாதேன்னு சொன்னனே, கேட்டியா? பொய்யா ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட்டை வாங்கி கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறோம். இங்க பாருங்க மாமா, நீங்க ஒன்னும் பரிதாபப்பட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். என் பாரத்தை நானே சுமந்துக்கிறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாங்க வக்கீல் சார், உட்காருங்க. உங்க தன்னம்பிக்கையை ரொம்ப பாராட்டுறேன் சார். எப்படி சார்? மகேஷுக்கு உடம்பு சரியில்லைன்னு மெடிக்கல் சர்டிபிகேட்டை கோர்ட்ல கொடுத்தீங்க. மகேஷை காணோம். இன்னைக்கு கோர்ட்ல நம்ம கேஸ் ஹியரிங்க்கு வருது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு குட் மார்னிங் சொல்றீங்களே, ஆக்சுவலா இது பேட் மார்னிங் தானே சார்? பேட் மார்னிங் எல்லாம் குட் மார்னிங் ஆக்கிறதுக்காக தான் நாங்கள் ஃபீஸே வாங்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அடுத்த வாய்தாக்குள்ள மகேஷ் வந்துடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அப்படி ஒரேடியாக காண போவார் நானும் எதிர்பார்க்கல. மேடம் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. நம்ம தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். ஒருவேளை சமாளிக்க முடியலனா ஜட்ஜு சொல்கிறத வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? 90% இருக்காதுங்க. மீதி 10%. சார் நீங்களே மேடம் பயமுறுத்தாதீங்க சார். மேடம் வாங்க போகலாம். வாமா, நானும் கோர்ட்டுக்கு வரேன். வேணாம் மாமா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நீங்க வீட்ல இருந்து ஜீவாவை பாத்துக்கோங்க. நான் கோர்ட்டுக்கு வந்தா உனக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்குமா? என்னம்மா நீ? லட்சுமி, லட்சுமி. ஐயா. ஜீவாவை பத்திரமா பாத்துக்கோ. நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிங்க ஐயா. Bye ஜீவா, bye. வரேன்டா. வாங்க சார். டாட்டா சொல்லு. வா. உட்காரு. இரண்டு வழக்குகள் உள்ளன. தமிழ் நம்பி வழக்கு, சுதாகர் கொலை வழக்கு. முதலில் தமிழ் நம்பி வழக்கு. தமிழ் நம்பி, தமிழ் நம்பி, தமிழ் நம்பி. என்ன குற்றச்சாட்டு? யுவர் ஆனர், இங்கு கைது செய்யப்பட்டுள்ள நபரின் பெயர் தமிழ் நம்பி. எனது கட்சிக்காரர் கணேசன் சமுதாயத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளவர். அவரது மகள் அருணாவின் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமண மண்டபத்தில் அத்துமீறி நுழைந்து அங்கே இருப்பவர்களை தாக்கி பணம், நகை ஆகியவற்றை இவர் கொள்ளையடித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இவரிடமிருந்து போதைப் பொருட்களும் கஞ்சா பாக்கெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவரை எனது கட்சிக்காரர் கணேசனே கையும் களவுமாக பிடித்துள்ளார். இவரை பொதுமக்கள் பிடித்து அடித்து போலீசில் ஒப்படைத்துள்ளனர். இவர் மீது அத்துமீறி நுழைதல், பணம், நகை கொள்ளையடித்தல், போதைப் பொருள் தடுப்புச் சட்டம் ஆகிய பிரிவின் கீழ் வழக்குகள் போடப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட நபரை முறைப்படி விசாரிக்க கனம் கோர்ட்டார் அவர்களின் அனுமதி தேவை. இந்த தம்பி அடிபட்டிருக்கத பார்த்தா பொதுமக்கள் அடிச்சதா தெரியல. சரி, கணேசன் ஆஜராயிருக்கார? இருக்கார் யுவர் ஆனர். என்ன நடந்தது என அவர் மூலம் கேட்க விரும்புகிறேன். அவரை கூண்டுக்கு வர சொல்லுங்க. கணேசன், கணேசன், கணேசன். மிஸ்டர் கணேசன், என்ன நடந்ததுன்னு விரிவா சொல்ல முடியுமா? சொல்றேன் ஐயா. கடவுள்கிட்ட நிறைய பணம் மட்டும் இல்ல, கொஞ்சம் புத்தியும் கொடுக்க சொல்லுங்க. நான் சாமி கிட்ட வேண்டது நீ எப்போதும் என் கூட இருக்கணும்னு தான். அந்த வேண்டுதல் இந்த ஜென்மத்துல நிறைவேறாது. ஏன் ஸ்னேகா இப்படி டென்ஷன் ஆகுற? அப்படியே நீ என்னை விட்டு ஓடி போனாலும் மறுபடியும் என்னை தேடி கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துருவ. ஏன்னா நம்ம உறவு அப்படி பிரிக்க முடியாத உறவு. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்க வீரத்தை ஒரு பொண்ணு கிட்ட காட்டிட்டு இருக்கீங்களே. இது பொம்பளைங்க கிட்ட காட்டுற வீரம் கிடையாது ஸ்னேகா. ஒரு அண்ணன் தங்கச்சி மேல காட்டுற பாசம். பாசமா பாசம்? மண்ணாங்கட்டி. ஒரு பாவமும் அறியாத என் மகேஷுக்கு திருடன்னு பட்டம் கட்டி உளுத்தல பாக்குறீங்களே, இது என்ன விதத்தை சார் நியாயம்? அவர் உங்க நகை பணம் எல்லாம் திருடினாரா? அப்படிதான் வச்சுக்கோயேன். இங்க பாருங்க சார், மகேஷ் ஒண்ணு உங்களை மாதிரி ஆக்சிடென்ட்ல பணக்காரர் ஆனவர் இல்ல, பரம்பரை பணக்காரர். அவர் நகை திருடுவாரா, பணம் திருடுவாரா?
உங்க மனசாட்சியை சேர்த்து திருடிட்டார் போல இருக்கு. அதான் இப்படி பேசுறீங்களா? ஏழை பணக்காரன்லாம் வச்சு ஒருத்தன் திருடுறது இல்ல. அன்னைய சுச்சுவேஷன் அவன் எப்படி இருக்கானோ அவன் திருடனா மாறிடுறான். இன்னைய சுச்சுவேஷன்ல மகேஷ் ஜீரோ. அவன் கையில ஒரு காசு கூட கிடையாது. பிசினஸ் கிடையாது, சொத்து கிடையாது, கொண்டாட்டி கிடையாது, ஏன் நிக்கிறதுக்கு ஒரு அடி நிலம் கூட கிடையாது. அப்படிப்பட்டவன் ஏன் திருட மாட்டான்? நல்லவங்களுக்கு 1000 கஷ்டங்கள் வரும். அதெல்லாத்தையும் அவங்க சமாளிப்பாங்களே தவிர கெட்டவங்களா மாறிட மாட்டாங்க. பொண்ணை பார்த்து நான் கோவப்படுறதா இல்ல பரிதாபப்படுறதானே தெரியல. ஸ்னேகா, மகேஷ் நல்லவன் கிடையாது, அப்பாவையும் கிடையாது, அவன் படுபாவி. அவனை நம்பி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. உங்க அட்வைஸை கேட்டு நடந்துக்க நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. எனக்குன்னு தெளிவான சிந்தனைகள் இருக்கு, விருப்பு வெறுப்புகள் இருக்கு. எங்க அம்மா சொல்லியே நான் இன்னும் மகேஷ் விட்டு பிரியல. நீங்க சொல்லியா பிரிய போறேன்? எனக்கு என் மகேஷ் வேணும். அவரு ஜெயிலுக்கு போக கூடாது. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் உங்களால வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? உன்னால என் கம்பெனில மறுபடியும் வேலைக்கு சேர முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? மகேஷை நீங்க காப்பாத்தினா ஒருவேளை வாய்ப்பு இருக்கு. ஆனா மகேஷ் மட்டும் நீங்க காப்பாத்தல, இனிமே உங்க மூச்சிலே நான் முழிக்க மாட்டேன். ஸ்னேகா ப்ளீஸ் அப்படி சொல்லாத. 1 minute. ஹலோ, இன்ஸ்பெக்டர் மனோகர் இருக்காரா? நான் கேசவன் பேசுறேன். இல்லையா நீங்க? ரைட்ரா. ஹலோ மிஸ்டர் மகேஷ்ன்ற மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அது என்னது? ஓகே சார், தேங்க்யூ. ஸ்னேகா, என்னாச்சு? மகேஷ் மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களா? இனிமேல் பார்க்கறதா இருந்தா கோர்ட்ல தான் போய் பார்க்க முடியுமா? ஐ எம் சாரி. மாமா, ஜட்ஜி மகேஷ் எங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்றதுன்னு தெரியல மாமா. ஒரே படபடப்பா இருக்கு. டீக்குள்ள விரல வைக்காதன்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். நீ தான் கேட்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்ட. இப்போ கொதிக்குதே சுடுதேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? அதனாலதான் அனுபவஸ்தன் சொல்ற வார்த்தைய மதிக்கணும். அன்னைக்கே நீ மகேஷ தலைமொழிகி இருந்தா இன்னைக்கு நம்ம சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளியா நிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. என்ன மாமா நீங்க இப்ப என்ன பண்றதுன்னு? சார், உள்ள ஒரு திருட்டு கேஸ் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சது நம்ம கேஸ் தான். சார், மகேஷ் எங்கன்னு ஜட்ஜி கிட்ட என்ன சார் சொல்றது? அது வந்து என்ன வந்து போயின்னு ஏதாவது ஐடியா கொடுங்க சார். உண்மையை சொல்லுங்க சார். அப்படின்னா மகேஷை கேட்டா கோர்ட்ல இருக்காருன்னு சொல்லுங்க. என்ன வளர்றீங்க? அவன் எங்க இங்க இருக்கான்? அது அங்க பாருங்க. மகேஷ், மகேஷ் என்னடா போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டியா? பாத்தீங்களா மேடம், நம்ம போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் வேஸ்டா போகவே இல்லை. அவங்களே பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர், நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே ஆக்ஷன் எடுத்ததுக்கு. மகேஷ், எப்படி இருக்கீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? இன்ஸ்பெக்டர் சார், என் மருமக இந்த மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அயோக்கியனை நீங்க பிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். மர்டர் கேஸ் என்ன சார் சொல்றீங்க? நான் மகேஷ் எந்த மர்டர் கேஸ்லயும் அரெஸ்ட் பண்ணலையே. அப்போ இப்போ என்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கேசவங்கிற ஒரு பார்ட்டி கிட்ட 7.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் அவங்க பூர்வீக நகையும் திருடி இருக்காரு. அதனால தான் மகேஷ திருட்டு கேஸ்ல ஃபைல் பண்ணிருக்கேன். கேசவன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். அட பாவி, கொலை கேஸ்ல மாட்டின, இப்போ கொள்ளை கேஸா? ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்குற? நீ ஏன்டா இன்னும் உயிரோட இருக்கிற? யோ ஹிட்லர், என்னோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். உன்னை மட்டும் நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். மகேஷ், நீங்க திருடுனீங்களா? என்னால நம்பவே முடியல. இன்ஸ்பெக்டர் சார், மகேஷ் இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டார் சார். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அவரை விட்டுருங்க ப்ளீஸ். அட நீங்க வேறம்மா, நாங்க கையும் களவுமா பிடிச்சிருக்கோம், விட சொல்றீங்களா? டேய், என் கண்ணு முன்னால நிக்காதடா, போடா போடா. ரீனாட்டோ, இப்போ எந்த கேஸ் நடந்துட்டு இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா. என்னம்மா நீ அந்த அயோக்கியனுக்காக கண் கலங்கிட்டு இருக்க?
இல்ல மாமா, ஆ, அவர் இப்படி எல்லாம் திருட மாட்டாரு. நீ அவனுக்கு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் கொடுக்குறியா? போலீஸே அவனை கையும் களவுமா புடிச்சிருக்குது. இனிமே அவனை தூக்குல போட்டா கூட நீ கவலைப்படக்கூடாது. தமிழ் நம்பி, உன் மேல திருட்டு வழக்கு, கஞ்சா வழக்கு, அத்துமீறி நுழைதல், ஆட்களை அடித்த வழக்கு போடப்பட்டிருக்கு. நீ என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஜட்ஜ் ஐயா, என் மேல போட்டிருக்க எல்லா வழக்கையும் நான் ஒத்துக்கிறேன். எல்லா தப்பையும் நான் தான் செஞ்சேன். தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துடாதீங்க. தூக்கு தண்டனை கொடுத்துருங்க ஐயா, தூக்கு தண்டனை கொடுத்துருங்க. நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல. நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். குற்றம் சாட்டப்பட்ட தமிழ் நம்பியை 15 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு கோர்ட் உத்தரவிடுகிறது. ஸ்னேகா வரா. அவ வந்து என்னென்ன கலாட்டா பண்ண போறாளோ, அவ வர்ற வேகமே சரியா இல்லை. அவ வந்து மகேஷ் மேல அநேகமா கற்பழிப்பு கேஸ் போட்டாலும் போடுவா. ஏன்னா அந்த கேஸ் ஒன்று தான் அவன் மேல இல்லை. மகேஷ், மகேஷ் எப்படி இருக்கீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? மகேஷ், உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். என்ன காப்பாத்த? என்ன போலீஸ்ல மாட்டி விட்டவனை கூட்டிட்டு வந்திருக்க? நிஜமாவே நீ என்ன காப்பாத்த வந்தியா, இல்ல எனக்கு எதிராக ஜட்ஜ் சொல்ல போற தீர்ப்பை கேட்டு ரெஸ்ட்ரிக்ட் போலான்னு வந்தியா? மகேஷ், இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்க கோவத்துல நியாயமே இல்ல. கேஷவன் சார், நீங்க சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், நான் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணேன். நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததா சொன்னாங்க. ஆமா, என்ன விஷயம்? இவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னது? தப்பு நடந்து போச்சு சார். ஆக்சுவலாக நகை பணம்லாம் நான் தான் மறதியை வேற ஒரு இடத்துல வச்சுட்டேன். அது இப்போ கிடைச்சிருச்சு. அந்த பணம் இவரது தான் போல இருக்கு சார். இப்படி சொன்னா எப்படி? எஃப்ஐஆர் போட்டாச்சே சார். தப்பு செய்கிறது மனுஷனோட இயல்பு. ஒரு நிரபராதியை தண்டிக்க கூடாதுல்ல சார். பாவம், அவர் நிரபராதி. அவரை விட்டுருங்க ப்ளீஸ். இதை ஜட்ஜ் முன்னாடி சொல்றீங்களா? நிச்சயமா சார். சார், அந்த கேஸ் முடிய போகுது. வாங்க மிஸ்டர் கேசவன், இப்போ இங்க சொன்னது நீங்க ஜட்ஜ் முன்னால வந்து சொல்லுங்க. அப்புறம் அவர் இஷ்டம். ஓகே ஸ்னேகா, நீங்கள் எங்கே இருங்க. அங்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. சரி சரி, நான் வரல. மகேஷ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மகேஷ். கேஷவன் சார், அவரை கைவிட்டுடாதீங்க. விட மாட்டாங்க. வாங்க. அவங்க உள்ளே போயிட்டாங்க சார். வாங்க நம்மளும் போகலாம். எப்படியோமா உன் தலை தப்பிச்சுது. ஆண்டவன் கருணையால மகேஷ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இனிமே அவனாச்சு நீதிபதியாச்சு. வாமா. இந்த முறைப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ உன் புருஷனை காட்டி கொடுக்க வந்திருக்க. நான் என் புருஷனை காப்பாத்த வந்திருக்கேன். காப்பாத்துவேன். முறைக்காம பேசாம போவாளா? ச்சே. ஏமா, இவன் ஸ்னேகா வீட்டுல இருந்த பையன் தானே? ஆமா மாமா, என்னாச்சுன்னு தெரியலையே. திருட்டு கேஸ்ன்னு நினைக்கிறேன். உட்காரு. அடுத்து சுதாகர் கொலை வழக்கு விசாரணை ஆரம்பமாகிறது. ரோஜா மற்றும் மகேஷிடம் விசாரணையை ஆரம்பிக்கலாம். கோர்ட்ல இருந்து வர உன்னை கோர்ட்ல ஆச்சரியப்படுத்திட்டாங்களா? உன் மேல போய் கேஸ் போட்டாங்களா? தமிழ், எங்க அந்த அயோக்கியன் கணேசன்? அக்கா வேணாக்கா, அவரை விட்டுருங்க. தமிழ், தமிழ், நான் அந்த கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டு வந்தேன் தமிழ். அங்க பெரிய கலாட்டாவே பண்ணேன். ஆனா அந்த அருணா தெரியும். அருணா என்னை ஏமாத்திட்டாக்கா. மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஜட்ஜுக்கிட்ட போய் நான் தான் திருடினேன், நான் தான் கஞ்சா கடத்தினேன்னு
எல்லா பழியும் என் மேல ஏத்துக்கிட்டேன்க்கா. அட பாவி, ஏன்டா அப்படி செஞ்ச? ஏன்னா நான் வாழ விரும்பலக்கா. என் காதலி அருணா இன்னொருத்தன் கூட சந்தோஷமா வாழ்றத பாக்குறது தான் எனக்கு உண்மையான தண்டனை. நான் வெளியே இருந்தா தான் அது எனக்கு ஜெயில், ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை எல்லாம். உள்ள இருந்தா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன்க்கா. தமிழ், என்னடா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ தைரியமா இரு, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். நான் உடனே ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றேன். பாப்பா வா. ஸ்னேகா, ஒரு குட் நியூஸ். நான் திருட்டு கேஸை வாபஸ் வாங்கினதுனால ஜட்ஜி மகேஷை ரிலீஸ் பண்ணிட்டார். இனிமே நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். என் வார்த்தையை காப்பாத்திட்டேன், உன் வார்த்தையை காப்பாற்றணும். கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். உன் வார்த்தையை நம்புறேன். மகேஷ், மகேஷ், மகேஷ் நில்லுங்க மகேஷ், ப்ளீஸ். வீட்டுக்கு வாங்க மகேஷ். மகேஷ், அவனை விடுமா, அவனை விடுமா, அவனை விடுமா. நம்ம வீட்டுக்கு போலாமா? கோர்ட்லயே அவன் முகத்தை திருப்பிட்டு போனா அவன் உன்னை மதிக்க மாட்டாமா. அவன் நரகத்துல வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். எக்கடாது கட்டு போட்டான். விடுமா. மாமா, அவர் என்ன மதிக்கலனாலும் பரவாயில்ல. இவ்வளவு நாளா நான் அவரை தேடிட்டு இருந்தேன். என் கண்ணு முன்னாடி நிக்கிறாரு, விட்டுட்டு வர சொல்றீங்க. கொஞ்சம் இருங்க மாமா, வரேன். மகேஷ், நான் சொல்றது கேளுங்க. ஸ்னேகா, என்ன திருட்டு கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மகேஷ். சுதாகர் கொலைகேஸ் என்னாச்சு? அதுக்கு வாய்தா கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல நம்ம இங்க இருந்து போலாம். வாங்க போலாம். டேய் 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 டேய், நில்றா நில்றா. திருட்டு பயல, உன்னை காப்பாத்துறதுக்காக ரோஜா கொண்டு கொடுத்தால 5 லட்சம் ரூபாய். அது எங்கடா? அந்த ஏஜென்ட் கிட்ட இருந்து நீ தாண்டா திருடிட்டு போயிருக்கிற. எங்கடா அந்த பணம்? அத கோர்ட்ல ஒப்படைச்சாச்சு, நீங்க போய் வாங்கிக்கோங்க. ஸ்னேகாவா போலாம். வாங்க மகேஷ். பாத்தியாமா, நான் சொன்னல அந்த 5 லட்சம் ரூபாய் இவன் தாமா திருடி இருக்கிறான். இருக்காது மாமா, அவர் ஏதோ கோவத்துல இப்படி சொல்லிட்டு போறாரு. நீ எப்படி தெரியுமாமா? தான் கால்ல இருக்கிறத எதிரி கையில கொடுத்துட்டு அவனை அடிக்க சொல்லுவாங்களாம். அந்த ரகமா நீ. அவனை தலை முழுகிட்டு உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிமா. வாமா. பொம்பளைங்களை எப்படி டீல் பண்றதுன்னு உனக்கு தெரியலடா. நீ அம்மாவை எப்படி டீல் பண்ற? நான் பொம்பளைங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன், பேய்களை பத்தி பேசல. என்னம்மா, ஒரு ஆட்டோவையும் காணோம்? தெரியல மாமா. ஹலோ எஸ்ஐ சார், கொஞ்சம் வாங்க சார். சொல்லுங்க சார். அந்த மகேஷ் பயலை பிடிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு பணம் சார் ரெக்கவர் பண்ணீங்க? 7.5 லட்சம் ரூபாய். அதுல 5 லட்சம் ரூபாய் எங்க பணம் சார். ரோஜா கிட்ட இருந்து அவன் திருடி இருக்கிறான், அதை எங்க கிட்ட கொடுத்துருங்க. சாரி சார், அது மகேஷ் பணம்னு சொல்லியிருக்காரு. அது இப்ப கோர்ட் கஸ்டடியில இருக்கு. ஜட்ஜ் விசாரிக்க சொல்லியிருக்காரு. மறுபடியும் விசாரிச்சுட்டு மகேஷ் கிட்ட தான் கொடுப்போம். நீங்க போய் அவர்கிட்ட வாங்கிக்கங்க. பாத்தியம்மா, நீ ஏதோ உத்தம புருஷன் சொன்னியே, அவன் உங்ககிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் திருடி இருக்கிறான். அத நான் வாங்காம விட மாட்டேன். அதை நான் பாத்துக்கிறேன் மாமா, என்கிட்ட விட்டுருங்க. அட, அது வேற யார்கிட்டயே நீ கடை வாங்கி கொடுத்த பணமா? எனக்கு தெரியும் மாமா, அதான் என்கிட்ட விட்டுடுங்கன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் என்கிட்ட விட்டுருங்க. அட, இது என்ன மறுபடியும் மழை வர மாதிரி இருக்கு. உள்ள வா, உள்ள வா. நீங்களும் வந்துட்டீங்களா? உங்க பொண்ணு பண்ற ஐச்சாட்டியம் போதாதுன்னு நீங்களும் வந்து சேர்ந்துட்டீங்களா? இனிமே இந்த கோட்டு தாங்காதுடாப்பா. நேகா எங்கன்னு கேக்குறேன்ல. அவ உன் பையனை தேடித்தான் போனான். இப்போ என் பையனை இழுத்து ஓடி போயிட்டான். உங்க புள்ள என் அப்பாவி பொண்ணை எடுத்து ஓடி போயிட்டான்னு சொல்லணும். உன் பொண்ணு பெரிய அப்பாவி. ஊரை அடிச்சு ஒலையில போடுறவ அப்பாவியா? படுபாவி. மாமா, இவங்க கிட்ட எதுக்கு வீண் பேச்சு? இவங்க கிட்ட வாய் கொடுத்து மீள முடியாது. வாங்க. எங்க போய் தேடுறது இவ்வளவு? சார், ஸ்னேகா எங்க சார்? மகேஷ் கூட போயிட்டாங்கம்மா. மகேஷ் கூடயா? ஆமா, மகேஷ் திருட்டு கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டாரு. மகேஷ் மேல திருட்டு கேஸா? இது வேறயா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது சார். தமிழ் நம்பிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அவனை காப்பாத்தணும்னு ஸ்னேகா இங்க வந்தா. அவளை தேடி நான் வந்தேன். அவதான் மகேஷ் பின்னால ஓடி போயிட்டான்னு அப்பவே சொன்னேனம்மா. கிளவி, குட்டைய குழப்பாத, பேசாம இரு. தமிழ் நம்பிய 15 நாள் போலீஸ் கஸ்டடியில வச்சுட்டாங்க. இது என்ன கொடுமை? தமிழ் நம்பிய நான் உடனே பாக்கணுமே. நீங்க உடனே சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா பார்க்கலாம். சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க, உடனே சைதாப்பேட்டுக்கு போலாம். இது என்ன தலையெழுத்து? ஆள் ஆளுக்கு தப்பு பண்ணிட்டு நம்மள அலைய விடுறா. சரி வாங்க. போங்க வாங்க. ஏப்பா, சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? இருங்க. வாங்க வாங்க. போ போ போ. உட்காரு. பாட்டிமா, பாத்து ஏறுங்க. பாப்பா.
ஜீவா என்ன பண்றா? உள்ள தூங்குறாமா. சரி நீ போ. ஆமாடி ரோஜா, அந்த மகேஷ் பையன் ஸ்னேகாவோட நைஸா ஓடி போயிட்டான் பாத்தியா? நீங்க எதுவும் சொல்லாதீங்க மாமா. அவர் பண்ண தப்புகள் எல்லாம் நீங்க மன்னிச்சு விட்டுருந்தீங்கன்னா அவர் இங்கே இருந்திருப்பாரு. நீங்க அவரை அவமானப்படுத்துனீங்க. நீங்க சொல்றதை கேட்டு நான் அவர்கிட்ட அநாகரிகமா நடந்துக்கிட்டேன். அதான் தாங்க முடியாம ஒரேடியா போயிட்டாரு. நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? அட போமா, அவன் ஒரு பூஜ்யம்மா. அவன் போயிட்டானே நீ கவலைப்படாத. உன்னையும் ஜீவாவையும் எந்த குறையும் இல்லாம ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்க புள்ள தேவையில்லாம இருக்கலாம். ஆனா என் குழந்தைக்கு அப்பா வேணும். அதுக்காக அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிக்க தயாரா? புருஷன் வேணும்னு ஒரு பொண்ணு நினைச்சிட்டானா அவனுக்காக எல்லாத்தையுமே தாங்கிப்பா மாமா. எனக்கு மகேஷ் வேணும்னு நினைக்கிறேன். நான் கூட தாமா பேர் சொல்றதுக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆசைப்பட்டமா. இப்போ பேரன் மட்டும் போதும்னு என் மனசை மாத்திக்கிட்டமா. என் பேரனை நான் எந்த குறையும் இல்லாம வளர்க்கிறமா. நீங்க என் பிள்ளைக்கு 1000 வசதி வாய்ப்புகள் தர முடியும்னு எனக்கு தெரியும் மாமா. ஆனா என் பிள்ளைக்கு இனிஷியல் மகேஷ் மட்டும் தான் தர முடியும். அம்மடி, நீ புரியாம பேசுறம்மா. என்னதான் பால் சுத்தமா இருந்தாலும் அதை ஊத்தி வைக்கிற பாத்திரம் சுத்தமா இல்லைன்னா அந்த பால் விஷம் ஆயிடுமா. அப்படிதாம்மா அந்த அயோக்கிய பைய அப்பன்ற போர்வையில உன் பிள்ளையுடைய வாழ்க்கைய விஷமாக்கிடுவாமா. நான் உனக்கும் உன் பிள்ளைக்கும் என்னம்மா குறை வச்சேன்? மகேஷ் இல்லைன்ற கவலை உனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தானே உன்னை கொண்டு போய் என் ஆபீஸ்ல உட்கார வச்சு எல்லா அதிகாரத்தையும் உரிமையும் கொடுத்துருக்கிறேன். எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்க சொல்லியிருக்கிறேன். நான் உங்களை நல்லா தானமா வாழ வைக்கிறேன். வாழ வைக்கிறேன் நீங்க சொல்றீங்க. ஆனா வாழ வெட்டின்னு ஊர் சொல்லுதே மாமா. உனக்கு ஒரு புருஷன் இல்லையேன்னு நீ ஏங்குறியம்மா? நீங்க கேக்குறது எனக்கு புரியுது மாமா. 90 வயசானாலும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பாசம் இருக்குன்னா ஏதோ ஒரு பந்தம் அவங்கள அப்படி இணைச்சு வைக்குது. அப்படி ஒரு பந்தம் எனக்கும் என் பிள்ளைக்கும் வேணும் மாமா. அது மகேஷால மட்டும்தான் முடியும். இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க உங்க வழியை பாத்துக்கோங்க, நான் என் வழியை பாத்துக்கிறேன். ஸ்னேகா, என்ன எங்க கூட்டிட்டு போற? ஏன் மகேஷ் இப்படி எல்லாம் பண்ணீங்க? உங்களை பத்தி நான் என்னென்னமோ கேள்விப்படுறேன். என்ன இதெல்லாம்? நீங்க ஏன் மறுபடியும் ரோஜா வீட்டை விட்டு வெளியில வந்தீங்க? சரி, போனதுதான் போனீங்க. எதுக்கு அந்த வீரலட்சுமி வீட்டுக்கு போனோம்? அங்க போய் ஒரு ஏஜென்ட்டை ஏமாத்தி கிட்னி தரேன்னு எல்லாம் போய் சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த வீரலட்சுமி கிட்ட கொடுத்துருக்கீங்க. கேஷவன் கிட்ட இருந்து பணம் வாங்கிருக்கீங்க, திருட்டு பட்டமும் வாங்கிட்டீங்க. இதெல்லாம் போறாதுன்னு ரோஜாவோட பணம் 5 லட்சம். அது எதுக்கு நீங்க எடுத்துன்னு போனீங்க? பதில் சொல்லுங்க. ஏங்க, ஆட்டோவை நிறுத்துங்க. மகேஷ், ஏன் வண்டியை நிறுத்த சொல்றீங்க? மகேஷ், எங்க போறீங்க? மகேஷ், நில்லுங்க. இங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மகேஷ், மகேஷ் நில்லுங்க. மகேஷ், மகேஷ் நில்லுங்க. மகேஷ், நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? கோர்ட்ல இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வரேன். இப்போ உனக்கு சொல்லுமா? நீ என்ன நடமாடும் கோர்ட்டா? மகேஷ் நில்லுங்க, நில்லுங்க. நான் உங்க மனசாட்சி. அப்படின்னா நீ என்கிட்ட கேள்வியே கேட்க கூடாது. உனக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தப்பு செஞ்சவங்க தான் மனசாட்சிக்கு பயப்படுவாங்க, மனசாட்சியை ஏமாத்துவாங்க. ஆமா, நான் தப்பு பண்றேன், ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்காக பண்றேன்னு யாராவது யோசிச்சிங்களா? நான் உன் கழுத்துல தாலி கட்ட வந்தப்போ என்ன வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டேன். ஏன்னா உனக்கு என்ன விட உங்க அம்மா பெருசா போயிட்டாங்க, அப்படித்தானே? மகேஷ், இப்போ அது இல்ல பிரச்சனை. ஆமா, நான் வீரலட்சுமி வீட்டுக்கு போனேன். ஏஜென்ட் மணி கிட்ட என் கிட்னியை தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கினேன். கேசவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்கினேன். ரோஜா கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு ஓடினேன். ஏன் ஒரு கொலைப்பழி கூட என் மேல இருக்கு. நான் அயோக்கியன் ஆயிட்டேன். சில நேரத்துல நான் யாரும் எனக்கே தெரிய மாட்டேன். ஆனா நான் இப்படி ஆனதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். மகேஷ், தப்ப நீங்க செஞ்சுட்டு பழி எங்க மேல போடாதீங்க. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க நல்லவரா இல்ல கெட்டவரான்னு. நான் நல்லவனா கெட்டவனான்னு கேக்குறியே, உனக்கே நல்லா தெரியும். லட்ச லட்சமா சம்பாரிச்ச கை இது.
திறமையா கிரனைட் பிசினஸ் நடத்தினவனா, லாபம் வந்தப்ப கைத்தட்டின எங்க அப்பா நஷ்டம் வந்ததும் அதே கையால என்ன வெளியில துரத்திட்டாரு. எம்டி சீட்ல இருந்து என்ன கொண்டு போய் ஆபீஸ்ல ஸ்டாஃபா உட்கார வச்சா என்ன அர்த்தம்? அக்கௌண்டன்ட்க்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன்னா அதே அக்கௌண்டன்ட் கிட்ட என் செலவுக்கு பணம் கேட்டு கெஞ்ச வேண்டிய நிலைமை. பிச்சைக்காரனை விட கேவலமா அவமானப்பட்டேன். அதோட வலியும் வேதனையும் என்னன்னு உனக்கு தெரியுமா? எங்க அப்பா என்ன ஒரு தீவிரவாதியா பாக்குறாரு. சாணி தண்ணியை கரைச்சி மேல ஊத்துனாரு. உங்க அம்மா உங்க குடும்பத்துல குண்டு வச்ச பயங்கரவாதி மாதிரியே என்ன நடத்தினாங்க. எடுத்த வார்த்தைக்கெல்லாம் கடங்கார பாவின்னு திட்டுறாங்க. வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், பணம், பதவி, பாசம் எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நிக்கிறேன். சொந்த வீட்லயே அகதி மாதிரி இருக்கேன். உன்னால உங்க அம்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியல. ரோஜானால எங்க அப்பா கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியல. நான் வேற எங்க தான் போவேன்? யார்தான் எனக்கு ஆதரவு? நான் நல்லவனா கெட்டவனான்னு எல்லாரும் கேக்குறீங்களே, இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேன். கடவுள் கெட்டவங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுப்பாரு, ஆனா கைவிட்டுவார். ஆனா நல்லவங்களுக்கு சோதனை மேல சோதனை கொடுப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. கடவுள் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தையும் சோதனையும் தான் கொடுத்திருக்காரு. இதுல இருந்தே தெரியுது நான் நல்லவன். நீங்க யார் என்ன கைவிட்டாலும் சரி, கடைசி வரைக்கும் கடவுள் மட்டும் என்ன கைவிட மாட்டார். மகேஷ், நான் உங்களை நம்புறேன். நான் பழைய மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கணும். அதுக்காக நிறைய பணம் தேவைப்படுது. அதனாலதான் பல வழிகள்ல இப்படி பணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த முயற்சியில தான் இதெல்லாம் நடந்தது. கண்டிப்பா நான் எல்லாத்துக்கும் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். நான் ஒன்னும் ஏழைங்கிட்டயோ பணம் இல்லாதவங்க கிட்டயோ பணத்தை திருடல. பணக்காரங்க கிட்ட என்னை ஏமாத்தணும், உபயோகப்படுத்தணும்னு நினைச்சவங்க கிட்ட தான் இந்த பணத்தை வாங்கியிருக்கேன். கண்டிப்பா எல்லாருக்கும் அசலும் வட்டியுமா சேர்த்து பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். மகேஷ், வாங்க மகேஷ், நம்ம கிளம்பலாம். எங்க? வீட்டுக்கு போலாம். என் வீட்டுக்கா இல்ல உங்க வீட்டுக்கா? என்ன கேள்வி இது? நம்ம வீட்டுக்கு. அப்படின்னா உங்க வீட்டுக்கு. சத்தியமா நான் அங்க வரமாட்டேன். ஏற்கனவே நான் பட்ட அவமான அசிங்கம் எல்லாம் போதும். இங்க பாருங்க மகேஷ், உங்க உரிமை எது, உங்க சொத்து எதுன்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் அதெல்லாம் கைவிட கூடாது. என்கிட்ட எந்த சொத்தும் இல்ல. நான் இருக்கேன். நம்ம குழந்தை இருக்கு. நாங்க உங்க சொத்து மகேஷ், நீங்க எங்க சொத்து. என்னால உங்களை விட்டு முழுசா பிரியவும் முடியல, உங்களை யார்கிட்டயும் விட்டு கொடுக்கவும் முடியல. உங்களுக்கும் இந்த நினைப்பு முழுசா இருக்கா? சொல்லுங்க. அந்த நினைப்பு உங்களுக்கு என்னைக்கு முழுசா வருதோ அன்னைக்குதான் நம்ம காதல் ஜெயிக்கும் மகேஷ். நம்ம போராட்டங்களும் நிக்கும். அந்த நாளுக்காக நான் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அந்த அதிசயம் நடக்கும். நான் தங்கி இருக்கிற வீட ஓ வீடுன்னு சொல்றீங்களே, அது வாடகை வீடு தான். இருந்தாலும் நம்ம காதலுக்கு வசந்தத்தை கொண்டு வந்த வீடு அதுதான் மகேஷ். நாம ஒருத்தர் மனசை இன்னொருத்தர் நல்லபடியா புரிஞ்சின்ற வீடு. என்னையே நான் உங்களுக்கு கொடுத்த வீடு. நான் தாயான வீடு மகேஷ். அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு கல்லும் நம்ம காதல சொல்லும். அந்த வீட்டுல பூக்கிற பூக்கள் நம்ம சந்தோஷமா சிரிச்ச நாட்களை சொல்லும். நான் படுக்கிற தலையணை நான் உங்களுக்காக அழுத நாட்களை சொல்லும். அந்த வீட்டு அழைப்பு மணி நான் உங்களுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன்னு கணக்கு சொல்லும். அந்த வீடு நம்ம காதலுக்கு அஸ்திவாரம் மகேஷ். அந்த வீட்டை நம்ம விலைக்கு வாங்கணும். நம்ம 2 பேரும் அந்த வீட்டுல காலம் பூரா சந்தோஷமா வாழணும் மகேஷ். இந்த நினைப்போட நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க. உங்க அம்மாவுக்கு நம்ம புரிய வைக்கணும் மகேஷ். அம்மாவை நம்ம பணிய வைக்கணும். நம்மள பத்தி எல்லாருமே தப்பாதான் பேசுறாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம காதலால நம்ம பதில் சொல்லணும். இது நம்ம கூட்டு முயற்சியால மட்டும்தான் முடியும். இருந்தாலும் இங்க பாருங்க மகேஷ், நான் உங்களுக்காக எது வேணாலும் இழப்பேன். ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் உங்களை மட்டும் நான் இழக்கவே மாட்டேன். உங்களுக்கு சந்தோஷம்னா அது எனக்கும் சந்தோஷம்தான். உங்க கஷ்டம் ஏன் கஷ்டம். உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம் தான். எங்க அம்மா உங்களை வேண்டான்னு சொல்றானா அந்த அம்மாவே எனக்கு வேண்டாம். சரி வாங்க நம்ம போலாம். வாங்க. முருகா, எல்லாரையும் காப்பாத்து. அம்மாடி ரோஜா, காஃபி கொண்டாமா. என்னது
இன்னும் நியூஸ் பேப்பர் வரலையா? நேரத்துக்கு வரமாட்டானுங்களே. சூடான நியூஸ்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் வருவானுங்க. மா ரோஜா, காஃபி கேட்டம்மா. என்ன குரல் கூட கொடுக்க மாட்டேன்றா? நேத்திய கோவம் இன்னும் தீரலையோ? ரோஜா இன்னும் எழுந்திருக்கவே இல்லையா? ரோஜா, ரோஜா எழுந்துருமா. என்னம்மா உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அம்மாடி ரோஜா, இப்படி பதில் சொல்லாம இருந்தா எப்படிமா? நேத்து நம்ம போட்ட சண்டையில உனக்கு என் மேல கோவம், அது எனக்கு புரியுது. அதுக்காக பேசாம இருந்தா எப்படி? முதல்ல எழுந்திருச்சு வெளியில வாமா. என்ன திட்டு, சண்டை போடு, அப்படியே காஃபியும் போடு. நான் அல்சர் பேஷண்ட்டுமா. முதல்ல வெளியில வா. உன் ஆத்திரத்தை என் மேல கொட்டி உன் கோவத்தை குறைச்சிக்கோ. ஆனா என்ன பட்னி போடுறாதம்மா. ஒண்ணு பதில பேசு, இல்ல கதவை தர. ரோஜாம்மா, ஜீவா, ஜீவா. இவ்வளவு சொல்லியும் இன்னும் கதவை திறக்கலையே. புரியுதுமா, புரியுது. நீ சத்தியாகிரகம் பண்ற. உனக்கு எப்ப என் மேல கோபம் குறையுதோ அப்ப வெளியில வா, அப்புறம் பேசு. அதுக்காக நான் உன்கிட்ட பேசாம இருக்க மாட்டேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ண போறேன். என்னது, இதுக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை? அம்மாடி, குழந்தைக்கு பாலாவது இருக்குதான்னு சொல்லம்மா. எதையுமே சொல்லாதவோ இதை மட்டும் சொல்லதான் போறலா? அப்படி என்னதான் கோவமோ முரட்டு புடிவாதமோ. இப்படிலாம் பண்ணாதான் நான் போய் மகேஷை கூட்டிட்டு வருவேன்னு நினைக்கிறா போல இருக்கு. என் வீக்னஸ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறா. நமக்கு தான் நம்ம பலம் தெரியல, நம்முடைய பலகீனத்தை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. வாமா வா. உனக்கு இப்பதான் விடிஞ்சுதா? ராத்திரி எல்லாம் மழைங்க, வீடெல்லாம் தண்ணி பூந்துருச்சு. ஓ சரி சரி, உன் கஷ்டம் உனக்கு. இந்த மாசத்து சம்பளத்தை இன்னைக்கே வாங்கிக்கோ. ரோஜாவுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, தூங்கிட்டு இருக்கா. அவளை எழுப்பிடாம பாத்திரம் பண்ணதெல்லாம் கழுவிட்டு வீட்டை பெருக்கி வை. நான் கடைக்கு போயிட்டு டிஃபன் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா. மகேஷ், இந்த பேப்பரை விடுங்க. என்னங்க, சாம்பார் வடை சாப்பிடுங்க, சூடா இருக்கு. வாவ், சாம்பார் வடையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடுங்க மகேஷ். எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன, சாம்பார்ல தான் கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. உப்பு நான் கரெக்டா தானே போட்டிருந்தேன். எப்படி அதிகமாச்சு? நான் தான் போட்டேன். அப்படியாவது சூடு சோறுன வரதான் பார்க்கலாம் தான் உப்பு போட்டேன். அம்மா சும்மா ரெடி. என்ன அம்மா, இந்த அயோக்கியனை எப்படி தொலைச்சு தலை முழுகிறதுன்னு எனக்கு தெரியல. நேற்று தமிழ் நம்பிய ஜெயில போய் பார்த்து 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வரலாம் போனா அதுக்குள்ள திருட மாதிரி ஆத்மா உட்காந்துட்டு இருக்கான். ஆத்துல எல்லாரும் பொம்மை நாட்டிகளா இருக்கும். உன் கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் வெளியில விட முடியும்? நானா வரேன். ஸ்னேகா என்ன வழுக்க டைம் எடுத்துட்டு வந்தான். ஆமா, நான் தான் இவரை இழுத்துன்னு வந்தேன். ஏன்னா இது இவரு வீடு, எங்க வீடு. இது நல்லா இருக்கே. தெருவுல போற கண்ட சனியெல்லாம் அழைச்சிட்டு வந்து இது ஏன் வீடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன ஸ்னேகா இது? உங்க அம்மா என்ன அயோக்கியன்றாங்க, இந்த அம்மா என்ன சனியன்றாங்க. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருக்கணுமா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இந்த வீட்ல இருக்க சொன்னா அப்பப்ப போறேன்னு சொல்றல, அப்புறம் எந்த மூஞ்சி வச்சு இந்த ஆத்துக்குள்ள வர? போறேன், நிறுத்துமா. ஏன் மேல இருக்கிற கோவத்தை ஏண்டி கோழ
மாதிரி இருந்தா காமிக்கிறேன். உனக்கு தைரியம் தான் என்ன நான் வரேன். போற நிறுத்துமா. இதுக்கு மேல யாராவது மகேஷ் பத்தி ஒரு வார்த்தை பேசினே இந்த ஆத்துல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஸ்னேகா போத நிறுத்து. அப்படி என்ன உங்க அம்மா மேல உனக்கு கண்மூடித்தனமான கோபம்? அப்படியே கோபம் வந்தாலும் இப்படியே எல்லாத்தையும் தூக்கி கொட்டுவேன். படிச்சதுதானே நீ, இதெல்லாம் தப்பு இல்ல. அம்மா இது அவங்க வீட்டு பிரச்சனை, நீ இதை தலையிட்டுனா இன்னும் விபரீதமாகும். இது அவங்களே பேசி சமாளிச்சுப்பாங்க. நீ உள்ளவா உள்ளவா. இந்த ஆத்துக்கு ஒண்ட வந்தது கூட சூடு சொன்னையோட இருக்குதுகள். இங்க பாருங்க, மகேஷ நான் மதிக்கிறேன். அதனாலதான் அவர் இந்த ஆத்து வாசல்ல மிதிச்சிருக்காரு. அவர் எனக்கு புருஷன். நீங்க அவருக்கு விருந்து வைக்கலனாலும் பரவாயில்ல, அவர் மனசுல விஷம் வைக்காதீங்க. இங்க பாருமா, முக்கியமா நீ ஒரு மாமியார் மாப்பிள்ளைய எப்படி மரியாதையோட நடத்துவாளோ அதே மாதிரி தான் நீயும் மகேஷ் நடத்தணும். மீறி வேற ஏதாவது பண்ணின விளைவுகள் எல்லாம் ரொம்ப விபரீதமா இருக்கும் சொல்லிட்டேன். தாய மூடு. நீ பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு அப்படியே பத்தேண்டு வருது. மாப்பிள்ளையா மாமியாரா? இவன் எனக்கு மாப்பிள்ளையாடி. உனக்கு தாலியை கட்டாம குழந்தைய கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை சீரழிச்சோம் எனக்கு எப்படி மாப்பிள்ளையா முடியும்? இங்க உதச்சா ரோஜாவாத்துல போய் படுத்துக்க வேண்டியது, ரோஜாவாத்துல உதச்சா இங்க வந்து சுருண்டுக்க வேண்டியது. 2 பேர் ராத்திரியும் சேர்ந்து உதச்சா உடனே மல்லிகா வீரலட்சுமி அதுக்கு போயிட வேண்டியது. நன்றி இல்லாத நடத்த கெட்ட மனுஷால மாதிரி மோசமானவா இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அம்மா போற நிறுத்துறியா? நீ அத்தை, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு நல்ல மனுஷனா, ஸ்னேகாக்கு அன்பான புருஷனா நான் வாழ்ந்து காட்டுறேன். ஆமாண்டா, ரோஜாவுக்கு நல்ல புருஷனா, நாணயஸ்தனா, துரோகம் பண்ணாதனா வாழ்ந்து காட்டி கிழிச்சாச்சு. நீ அங்கேயே ஃபெயில்ரா, இங்க மட்டும் எப்படி பாஸ் ஆக முடியும்? அத்தை, வைதேகி என்ன உன்னை புதுசா அத்தை கித்தேங்கிறான்? டேய், நீ என்ன மண்டையில அடிச்ச மாதிரி வைதேகின்னு பேர் சொல்லி வேணாலும் கூப்பிடு, இல்ல வாடி பொடின்னு மரியாதை இல்லாம கூப்பிடு, நான் தாங்கிக்கிறேன். ஆனா இந்த அத்தை கித்தன்னு உறவு சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் வாயில இருந்து வந்து அது கெட்ட வார்த்தை. என்னமா இது? ஆள் ஆளுக்கு அவருக்கு நிக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்காம இப்படி துரத்தி அடிச்சீங்கன்னா அவர் எங்கதான் போவாரு? எங்க வேணா போட்டோம். இந்த ஆத்தை விட்டு போனா ரொம்ப உத்தமம், இந்த ஊரை விட்டு போனா ரொம்ப ரொம்ப உத்தமம், இந்த உலகத்தை விட்டு போனா ரொம்ப 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 உத்தமம். யார் பாட்டி? நீயா? ஸ்னேகா பின்ன பாட்டி, வயசுக்கு ஏத்த மாதிரி பக்குவமான வார்த்தைகள் தான் வாயில இருந்து வரணும். முதல்ல வயசுக்கு ஏத்த நடத்த உனக்கு இருக்கட்டும், அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணு. இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் என் புருஷனுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏய், ரோட்ல அநியாயம் நடந்தாலே தட்டி கேக்குறோம், வீட்ல அராஜகம் நடந்தா கேட்காதையா இருப்பா? கேட்கதான் செய்வா. அவன் ஏன் சார்பா தான் பேசுறா. இவனை முதல்ல வெளியில போக சொல்லுமா. ஓம் பிடிவாதம் 8 அடினா ஏன் பிடிவாதம் 64 அடி. கடைசியா சொல்றேன், நன்னா கேட்டுக்கோ. மகேஷ் இங்கே இந்த ஆத்துல தான் இருப்பாரு. நீ எப்படி அப்பாவுக்கு உண்மையா இருந்தியோ அதே மாதிரி தான் நான் என் மகேஷ்காக உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் என் கழுத்துல தாலி கட்டலனா கூட நாளைக்கு நான் செத்தா என் தலைமாட்டில நின்னு அவர் தான் எனக்கு அத்தனை காரியமும் பண்ணணும். நான் சாகுற வரைக்கும் இந்த வீட்ல அவர் கூட தான் வாழ்வேன். உன்னை கோர்ட்டு கேஸு விபச்சாரின்னு பட்டம் கட்டி உன்னை இழுத்து அடிச்சதெல்லாம் மறந்துட்டு பெத்தவளையே பகச்சுக்கிறிய, இது நியாயமா? அவன் என்ன உனக்கு தாலி கட்டின புருஷனா? புள்ளைய பெத்த உடனே மானம் மரியாதைய தூக்கி எறிஞ்சவோ இவளுக்கு தாலியாவது வேலியாவது. ஒரு ஆம்பளைக்காக பெத்த தாயே தூக்கி எறிஞ்சிட்டா இவெல்லாம் பொம்பளை இனத்துக்கே கேவலம். நீங்க என்ன வேணாலும் கேவலமா பேசிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நானும் மகேஷும் இந்த ஆத்துல இங்கே தான் தங்குவோம். பிடிக்காதவங்க இந்த வீட்டை விட்டு தாராளமா வெளியில போகலாம். நீங்க வாங்க மகேஷ். வைதேகி, உன் பொண்ணுக்கு காரியம் பண்ண வேண்டிய நேரம் நெருங்கிடுத்துன்னு நினைக்கிறேன். உனக்கு வேற வழியே இல்ல, பேசாம தலைய முழுகிடு. உன்னால உன் பொண்ணையே கட்டுப்படுத்த முடியல. இந்நேரம் என் பொண்ணா இருந்தா அவ காலையே வெட்டி போட்டிருப்பேன். ஏண்டி இதெல்லாம் ஒரு பொழப்பாடி? நிறுத்துறேடா.